ஆனா இந்த வழியை விடுங்க, இதை விடுங்க, சார் வர பாருங்க. கைடு சார் வெளியே விட்டு அதை போறதுக்கு வழி இது. பேக்ல இருந்து எடுக்க சொல்லி அந்த டேபிள் போட்டது அப்படியே கொஞ்சம் நாட்டாதானே அப்படியே இருங்க. அவரோட செல்லம் தான் வருவாங்க. யுத்தத்துக்குரியவர் வந்துட்டாரு. எப்படி ஆண்டவர்கிட்ட வாங்குது அது மாதிரி உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு வந்திருக்காரு. ஒரு தடவை எந்திரிச்சு முத்தம் கொடுத்துட்டு படுத்துக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வந்திருக்காரு வீடு தேடியே தெரியுமா? ரோபோஸ் அவருடைய மரணம் என்பது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிங்கிறது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய முதல் மேடையிலிருந்து நான் கூட வந்திருக்கேன். ஸ்டாண்டப் காமெடி அவர் ஆரம்பித்த காலம், அந்த சீரியலுக்கே நான் தான் முதல்ல பாட்டு எழுதினது. அந்த முதல் மேடையிலேருந்து அவர் கூட இருந்த நட்பு கடந்த வாரம் வரைக்குமே அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ வெகுளியாகவும் அவ்வளோ உண்மையாகவும் ஒரு நட்பை அழகாக கொண்டு போவார். இவ்வளோ விரைவாக மரணம் அவரை கவ்விக்கொண்டது என்று நினைக்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறோம். இது நிறைய துயரமான ஒரு நிகழ்வு. இப்போ தான் வாழ்க்கையை ரொம்ப அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். திருமணம், பேரன், எவ்வளோ மகிழ்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன்னை பகிர்ந்துக்கிற விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும். மிகச்சிறந்த கலைஞர். யாருடைய முகமும் வாடுற மாதிரி அவர் எங்கேயுமே நடந்துக்க மாட்டார். தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று என்னை போல நண்பர்கள் நிறைய வருத்தப்பட்டிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் கவிஞரே, அதெல்லாம் சரியாயிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நிறைய கவலைப்பட்டோம். இடையில அவர் ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்தோம். ஆனால் மறுபடியும் அவருடைய உடலில் கவனம் செலுத்தாமல் அவர் தன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரியே வாழ்ந்துட்டார். அதோடைய விளைவை இவ்வளோ விரைவாக நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு. ஏன்னா பேரனுக்கு நாளைக்கு மறுநாள் காது குத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ துயரமான நிகழ்வுங்கிறது அந்த நம்மளாலே தாங்க முடியும்போது அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள் இவ்வளோ வருத்தப்படுவாங்க. கூட பிறந்த அண்ணன் நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி. அதில் ஏற்கனவே 2 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க காலத்தின் கட்டாயத்தில். ஸோ நாங்கள் 2 பேர் தான் ட்ராவல் ஆகிட்டே இருந்தோம். அதில் இவனும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்டான். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு இடம் தான் அது. நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு இருப்பீங்க? அவங்க அப்பா எப்போ எந்த வயசுக்கு தவறுனாரு?